இந்து இதிகாசமான இராமாயணத்தின் உத்தரகாண்ட பதிவுகள். 10 தலைகள் 20 கைகள் கொண்ட வலிமைமிக்க மன்னன் ராவணன். கைலாச மலைக்கு அருகில் அமைந்திருந்த அவனது ஒன்றுவிட்ட சகோதரனும் செல்வத்தின் கடவுளுமான குபேரனின் நகரமான அலகாவை தோற்கடித்து சூறையாடினான். வெற்றிக்குப் பிறகு ராவணன் புஷ்பக விமானத்தில் குபேரனிடமிருந்து திருடப்பட்ட பறக்கும் தேர் இலங்கைக்குத் திரும்பிக் கொண்டிருந்த போது அவன் ஓர் அழகான இடத்தைக் கண்டான். ஆனால் அதன்மேல் தேர் பறக்க முடியவில்லை. ராவணன் சிவனின் வாகனமான காளை பணியாளரான நந்தியை அந்த இடத்தில் சந்தித்து தனது தேர் அந்த இடத்தைக் கடக்க முடியாமல் போனதற்கான காரணத்தைக் கேட்டார். சிவனும் பார்வதியும் மலையில் வசிப்பதாகவும் யாரும் செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்றும் நந்தி ராவணனிடம் தெரிவித்தார். ராவணன் சிவனையும் நந்தியையும் கேலி செய்தான். தன் எஜமானை அவமதித்ததால் கோபமடைந்த நந்தி ராவணனை குரங்குகள் அழிக்கும் என்று சபித்தார். இதையொட்டி ராவணன் நந்தியின் சாபத்தால் கோபமடைந்த கைலாசத்தை வேரோடு பிடுங்க முடிவு செய்தார். தன் 20 கைகளையும் கைலாசத்தின் கீழ் வைத்து அதை தூக்க ஆரம்பித்தான். கைலாசம் நடுங்கத் தொடங்கியதும் பயந்த பார்வதி சிவனைத் தழுவினாள். இருப்பினும் எல்லாம் அறிந்த சிவன் ராவணன் அச்சுறுத்தலுக்குப் பின்னால் இருப்பதை ஏற்கனவே அறிந்திருந்தார். மேலும் தனது பெருவிரலால் மலையை அழுத்தி ராவணனை அதன் அடியில் சிக்க வைத்தார். ராவணன் வலியில் உரத்த குரலில் அழுதான். தனது மந்திரிகளின் ஆலோசனையின் பேரில் ராவணன் 1000 ஆண்டுகளாக சிவனை புகழ்ந்து பாடல்களை பாடினார். இறுதியாக சிவன் ராவணனை மன்னித்தது மட்டுமல்லாமல் அவருக்கு ஒரு வெல்ல முடியாத வாளையும் வழங்கினார். ராவணன் அழுததால் அவனுக்கு ராவணன் அழுதவன் என்ற பெயர் வழங்கப்பட்டது.